காணொளியில இரண்டு முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம். அதில் முதலாவது விடயம் இன்றைய தினம், அதாவது ஜூலை மாதம் 31ஆம் தேதி ஆகிய இன்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான விபத்தை பற்றி. அந்த விபத்திலே ஒரு இளம் யுவதி ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கின்றார். எங்கு நடந்தது, யார் அந்த யுவதி, எவ்வாறு நடந்தது போன்ற எல்லா விவரங்களையும் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதே சமயம் இரண்டாவதாக நாங்கள் பார்க்க போகிறது மற்றொரு யுவதி, அதாவது இந்த விபத்து நடந்தது இன்னொரு பகுதி, தற்பொழுது நான் சொல்ல போகின்ற விடயம் இன்னொரு பகுதி. இது இரண்டுமே தமிழர் பகுதி, குறிப்பாக இலங்கையின் வட பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள். அந்த வகையில இன்னும் ஒரு யுவதி பாத்தீங்கன்னா வெறும் 25 வயதான ஒரு இளம் தாயும் என்று கூட சொல்ல முடியும். இந்த ஒரு யுவதியை கடந்த 2 நாட்களாக காணவில்லை. இன்னமுமே அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது, எங்கே சென்றிருக்கின்றார், என்னவாயிற்று என்கின்ற எந்த ஒரு தகவலும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே தயவு செய்து முடிந்தளவு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து அந்த பெண்ணை கண்டறிவதற்குரிய உதவிகளை செய்வது உண்மைக்குமே சிறந்தது என்று நினைக்கிறேன். அந்த வகையிலே இந்த காணொலியை முழுவதுமாக பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள், காணொலியையும் ஏனையவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த 2 விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். குறிப்பிட்ட இந்த 2 விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்களையும் நாங்கள் பார்த்தோமானால், முதலாவது சம்பவம் பாத்தீங்கன்னா கிளிநொச்சியில, இலங்கையின் வடபகுதியில இருக்கக்கூடிய கிளிநொச்சியில கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பரந்தன் பகுதியில தான் இன்றைய தினம் ஜூலை மாதம் 31ஆம் தேதி ஆகிய இன்றைய தினம் காலை வேளையில ஒரு விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அந்த விபத்து தொடர்பில் தெரிய வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட யுவதி கிளிநொச்சி நோக்கி சென்று கொண்டிருந்திருக்கின்றார். தன்னுடைய மோட்டார் சைக்கிளிலே பயணம் செய்து கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த ஒரு டிப்பர் ரக வாகனம் முந்தி செல்ல முற்பட்ட வேளையில பாத்தீங்கன்னா அந்த ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பிட்ட அந்த விபத்துல தான் 28 வயதான கிளிநொச்சி உமையாள்புரம் பகுதியை சேர்ந்த சந்திரசேகரம் யதுகிரி எனப்படுகின்ற அந்த ஒரு யுவதி உயிரிழந்திருக்கின்றார். குறிப்பாக இந்த விபத்து நடந்ததுமே விபத்தினை ஏற்படுத்திய டிப்பர் வாகனத்தினுடைய சாரதியை அங்கிருந்த பொதுமக்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் தாக்கி இருக்கின்றார்கள். தாக்கி அந்த நிலைமையில பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையிலே ஒரு சிறிய முறுகல் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அப்படியான சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது உடனடியாகவே பொதுமக்கள் தங்களுடைய ஒரு ஆசுவாசத்தை அந்த இடத்திலே காட்டுவார்கள், தங்களுடைய அந்த கோபத்தினை காட்டுவார்கள். அதுவும் அந்த சாரதியிலே ஒரு பிழை இருக்கின்றது என்கின்ற பட்சத்திலே, அது மாத்திரமல்லாமல் அந்த இடத்திலே ஒரு பெண் உயிரிழந்திருக்கின்றார் என்கின்ற பட்சத்திலே நிச்சயமாக பொதுமக்கள் ஒரு கோபத்தை காட்டுவார்கள். ஆனால் போலீசாரை பொறுத்த வரைக்கும் அது நாங்கள் பொறுப்பெடுப்போம் தானே, நீங்கள் எதற்காக சட்டத்தை கையில் எடுக்கிறீர்கள் என்கின்ற மாதிரியாக ஒரு வாக்குவாதம் அங்கே இருக்கும். இந்த நிலைமையில போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில ஒரு முருகல் நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் இந்த விபத்து வழமையாகவே நாங்கள் ஒவ்வொரு விபத்துகளாக கேள்விப்பட்டுவிட்டு விபத்து நடந்துச்சு, இத்தனை பேர் இறந்து விட்டார்கள், விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்திருக்கிறார்கள். இது வறுமனே வளமையாகவே நாங்கள் சொல்லி செல்கின்ற ஒரு செய்தியாகவே மாறிவிடுகின்றதை தவிர, அதாவது அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விபத்தாச்சு கட்டாயம் நடக்க வேண்டும். அப்படி நடக்காவிட்டால் அன்றைய நாள் என்றது ஒரு சாதாரண நாள் கிடையாது என்கின்ற மாதிரியாக அண்மை காலங்களாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நாளுக்கு நாள் நாங்கள் விபத்தை வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு விதங்கள்ல கேள்விப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். குறிப்பாக இந்த கிளிநொச்சி பகுதி என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் தினம் அன்று ஒரு குடும்பமாக இவ்வாறு ஒரு டிப்பர் வாகனத்திலே மோதுண்டு உயிரிழந்திருந்தார்கள். அந்த கணவன் காப்பாற்றப்பட்டிருந்தார். அந்த பிள்ளைகள் மனைவி என்று சொல்லி அவர்களுடைய கண்ணுக்கு முன்னாலேயே உயிரிழந்தது. அவர்களுக்கு அவர் இயலாமையிலேயும் இறுதிச் சடங்கை செய்தது என்று சொல்லி ஒரு மிகவும் ஒரு சோகமான ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்த்திருந்தோம், அதனையும் கடந்து வந்திருந்தோம். தற்பொழுது மீண்டுமாக குறிப்பிட்ட அந்த பகுதிகளிலே விபத்து நடக்கின்ற பொழுது எதற்காக இவ்வாறு செய்கின்றார்கள், ஏன் இவ்வாறு கவனம் இல்லாமல் இந்த வாகனங்களை செலுத்துகின்றார்கள் என்றுதான் கேட்க தோணுகின்றது. குறிப்பாக இந்த டிப்பர் வாகனங்களை செலுத்துவோர்களுக்கு
ஒருவித அலட்சியம் இருக்கிறதோ என்கின்ற ஒரு எண்ணமுமே சில சமயங்கள்ல தோன்றி விடுகின்றது. எல்லாரையும் சொல்லிவிட முடியாது. நான் இப்பொழுது சொல்லுகின்ற பொழுது நீங்கள் அந்த நபராக இருந்தால் தயவு செய்து உங்களுடைய குணநடைகளை மாற்றிக்கொள்வது சிறந்ததாக இருக்கும். ஏனென்றால் இந்த டிப்பர் வாகனங்களை பொறுத்த வரைக்கும் ஏனைய வாகனங்களையும் விட அது கொஞ்சமே உயரமாக இருக்கும். ஆகவே ஒரு விபத்து நடக்கின்றது என்றால் அந்த வாகனத்தை செலுத்தி வருகிறவருக்கான ஆபத்துன்றது, அதாவது அந்த டிப்பர் வாகனத்தை செலுத்துவதற்கான ஆபத்துன்றது மிக 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 குறைவு. ஆனால் எதிரே மோதுகின்ற வாகனத்தில் இருப்பவர்களுக்கு தான் சேதம் உண்டாவதுன்றது வளமையாக இருக்கிறது. அதன் காரணமாகவே அவர்கள் என்ன நடந்தாலும் எங்களுக்கு நடக்க போகின்றது என்கின்ற அந்த ஒரு அலட்சியத்துல அவர்கள் வாகனத்தை செலுத்தி வருகின்றார்களா என்றது தெரியவில்லை. ஆனால் தயவு செய்து இந்த டிப்பர் வாகனங்களை செலுத்துபவர்கள் எதிரே வருபவர்களையும் கருத்தில் கொண்டு ஏனோ தானொன்று நீங்கள் உங்களுடைய வாகனங்களை செலுத்தாமல் அந்த வீதியிலே பயணிக்கின்ற ஒவ்வொருவருடைய எதிர்காலம், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையுமே ஒரு நொடியிலே ஏற்படுத்துகின்ற அந்த விபத்துல நீங்கள் சுக்குநூறாக்கிவிடக் கூடாது. ஆகவே தயவு செய்து அனைவருமே அக்கறையுடன் நீங்கள் செயற்பட வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இது பற்றி எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பருவிலே பகிர்ந்து கொள்ளலாம். அதே சமயம் இரண்டாவது விடயமாக நாங்கள் பார்க்க போவது ஒரு பெண் காணாமல் போயிருக்கின்றார். குறிப்பாக கடந்த 29ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 29ஆம் தேதி நள்ளிரவில் இருந்து அந்த பெண்ணை இன்னுமே காணவில்லை. இன்னும் அந்த வீட்டாருக்கு தகவல்கள் எதுவுமே கிடைக்கவில்லை. ஆகவே அவரை கண்டறியறதுக்கான உதவிகளை செய்யும்படியாக அவருடைய உறவினர்கள், கணவன், பெற்றோர் என்று சொல்லி அனைவருமே கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஒரு தகவல் எனக்குமே கடந்த நாட்கள்ல நேற்றைய தினமும் நேற்றைக்கு முந்தைய தினமும் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த ஒரு தகவலை உங்களுடைய யூடியூப் தளத்திலே பதிவேற்றுங்கள் அப்படி என்று சொல்லி அதன் அடிப்படையில் நான் இந்த ஒரு செய்தியை நான் உங்களுக்கு வழங்குகின்றேன். குறிப்பாக யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் தான் இந்த ஒரு சம்பவம் பதிவாக இருக்கின்றது. 29ஆம் தேதி இரவு இந்த பெண்ணுக்கு 25 வயது என்று சொல்லப்படுகின்றது. அதே சமயம் அவருடைய பெயர் பாத்தீங்கன்னா டினுஷன் மிஸ்டலா எனப்படக்கூடிய அந்த இளம்பெண். அவருக்கு 3 அல்லது 4 வயது மதிக்கத்தக்க ஒரு பிள்ளையும் இருக்கிறதாக, ஒரு பெண் பிள்ளையும் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல காணாமல் போயிருக்கக்கூடிய அன்றைய நாள் இரவு 29ஆம் தேதி இரவு அவர் கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமாக அவர்கள் மனைவியினுடைய அந்த காணாமல் போயிருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய தாய் வீட்டுக்கு சென்று விட்டு மீண்டுமாக அவர்கள் உறங்க சென்றிருக்கிறார்கள். உறங்க சென்ற நேரத்தில் மிகவும் நேரத்துக்காகவே, அதாவது ஒரு 7-8 மணி போறவே அவர் உறங்கிவிட்டதாகவும் மனைவி உறங்கிவிட்டதாகவும் தான் 9:30 மணி அளவில் அந்த கணவர் உறங்கியதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அதன் பின்னராக எதர்ச்சியாக ஒரு 11 மணி அளவில் எழும்பி பார்த்த மட்டில் அங்கிருந்த தன்னுடைய மனைவியை தன்னுடைய கைகளின் மீது தான் அவர் படுத்திருந்தார். ஆனால் எழும்பி பார்க்கின்ற சமயத்தில் அவர் இல்லை என்கின்ற மாதிரியாக அவர் சொல்லியிருந்தார். அதன் பின்னராக அவர் அருகிலே எங்கேயாவது குளியலறைக்கு சென்றிருக்கலாம் அல்லது வெளியில நிற்கின்றார் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்திருக்கிறார்கள். ஆனால் கிடைக்கவில்லை. மீண்டுமாக அங்கு இல்லை. அதன் பின்னராக அவர் அந்த மனைவியினுடைய பெற்றோரின் வீட்டுக்கு அழைப்பெடுத்து கேட்கின்ற பொழுது அவர் அங்கு வந்தாரா என்ற பொழுது அவர்கள் மறுப்பு தெரிவிக்கின்றார்கள். இவர் அதன் பின்னராக மச்சாள் மற்றும் உறவினர்கள் என்று சொல்லி ஏனையவர்கள் வீடுகளிலையுமே எடுத்து கேட்கின்ற பொழுது யாருமே அங்கு வரவில்லை என்று சொன்னதன் பின்னராக உடனடியாகவே எல்லாருமாக இணைந்து அந்த பெண்ணை தேடி இருக்கின்றார்கள். இருந்தாலுமே இன்று வரைக்கும் இன்றைக்கு ஜூலை மாதம் 31ஆம் தேதி தற்பொழுது காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் 6:21. ஆகவே இந்த ஒரு நேரம் வரைக்குமே அந்த பெண்ணை பற்றிய தகவல்கள் எதுவுமே கிடைக்கவில்லை. இதன் நிமித்தமாக கணவன் அவருடைய மற்ற உறவினர்கள் என்று சொல்லி எல்லாருமே மிகவும் கலக்கத்துடன் இருக்கின்றார்கள். அவருக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது, எங்கே சென்றிருக்கின்றார் என்கின்ற எந்த ஒரு தகவலுமே கிடைக்காமல் இருக்கின்றது. தற்பொழுது பாத்தீங்கன்னா மருதங்கணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். போலீசாரும் அந்த பெண்ணினுடைய தொலைபேசியை வாங்கி கொண்டு சென்றிருக்கின்றார்கள் அதில் விசாரணை செய்கிறதுக்காக. அதே சமயம் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளையும் பல கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள். கணவன் மனைவிக்கு இடையிலேயே சண்டை ஏதாவது வந்ததா அப்படின்னு சொல்லி கணவன் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்றது குடும்பங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் என்றது வளமையாகவே வரக்கூடிய ஒரு விடயம் தான். ஆனால் கடந்த ஒரு 5-6 நாட்கள் என்று பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு சண்டையுமே நாங்கள் போடவில்லை. அதே சமயம் இதற்கு முதல் வந்த சண்டைகளையும் கூட எப்பொழுதுமே அவர் வீட்டை விட்டு செல்வது போன்ற அந்த ஒரு விடயம் என்றது இதுவரைக்குமே நடந்ததே இல்லை. அதையும் தவிர உங்களுக்கு தெரியும் இன்றைய காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் வேறு வேறு விதமாக நடக்கின்றது. கணவனையும் பிள்ளை
பிள்ளையையும் விட்டுவிட்டு மனைவி வந்து இன்னொருவருடன் சென்று விட்டார், அல்லது கணவன் வந்து இன்னொருவருடன் சென்று விட்டார் என்ற செய்திகள் எல்லாத்தையுமே நாங்கள் அறிகின்றோம். ஆனால் அந்த கணவன் மிகவுமே உறுதியாக அவர் என்னுடைய மனைவி அப்படிப்பட்டவர் கிடையாது, அந்த ஒரு விடயத்தையுமே அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். உண்மைக்குமே அப்படி என்னுடைய மனைவி எந்த ஒரு தவறுமே செய்யக்கூடியவர் கிடையாது, எதுவுமே, அதாவது போலீசார் வந்து அப்படி அவரை கேட்டதாகவும் இதற்கு முன்னைய காலங்களிலே உங்களுடைய மனைவிக்கு வேறு ஏதாவது தொடர்புகள் இருந்ததா என்கின்ற மாதிரியாக, ஆகவே அப்படி கேட்கப்பட்ட கேள்விக்கு அவருடைய பதில்ன்றது வந்து அப்படி எதுவுமே இல்லை, என்னுடைய மனைவியை பற்றி எனக்கு தெரியும் என்கின்ற மாதிரியாக அவர் பதிலளித்திருக்கின்றார். அப்படி இருக்கையில் தயவு செய்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அந்த பெண்ணினுடைய புகைப்படத்தை நான் இங்கே பதிவேற்றுகின்றேன், நீங்களும் பார்த்து அவரை எங்கேயாவது கண்டால் நான் ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் கொடுக்கின்றேன், தொலைபேசி இலக்கம் கொடுக்கிறேன், அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய விடயங்களை வந்து சொல்லிக் கொள்ளலாம். அவர் எங்கேயாவது கண்டீர்கள் என்று சொன்னால் அந்த தகவலை அந்த குடும்பத்தினருக்கு நீங்கள் வழங்கிக் கொள்ளலாம். தயவு செய்து ஒரு பெண்ணை கண்டறிவதில் அப்பிரதேச மக்களாக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் அந்த பிரதேசத்தில் இருந்தால் அவர்களுக்குமே இந்த காணொலியை அனுப்பி வையுங்கள். அந்த பெண்ணை கண்டறிவதில் வந்து உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் கொடுத்துக் கொள்ளுங்கள் என்றதை இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பருவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.